வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கண்காணிக்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆரை கண்காணிக்க தவிக சார்பில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் அணி, மாணவர் அணி என்று அதில் அணிகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எஸ்ஐஆர் தொடர்பாக பொதுமக்களுக்கு உதவுவதற்காகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காகவும் மாவட்ட வாரியாக 17 பேர் கொண்ட சிறப்பு குழு ஒன்றை தமிழக வெற்றிக் கழகம் அமைத்திருக்கிறது. இந்த சிறப்பு குழு 2026 சட்டமன்ற தேர்தல் வரை செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பாக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே விஜய் உத்தரவிட்ட நிலையில் இப்பொழுது 17 பேர் கொண்ட குழு அமைப்பு பணிகளை கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதில் 4 தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், 2 இளைஞர் அணி நிர்வாகிகள், 2 மாணவர் அணி நிர்வாகிகள், 4 மகளிர் அணி நிர்வாகிகள், 2 வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள், 2 தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் என 16 நபர்களை கொண்ட சிறப்பு அவசர திருத்த பணிகளை மக்களை உதவும் வகையில தமிழக வெற்றிக் கழகம் நியமித்திருக்கிறது. அதற்கான பணிகளை விரைவில் மேற்கொள்ளவும் விஜய் உத்தரவிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாடு முழுவதும் எஸ்ஐஆரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்களும் முழக்கங்களும் எழும்பி வரக்கூடிய சூழல் தான் தமிழக வெற்றிக் கழகமும் எஸ்ஐஆரை எதிர்த்து அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் 16 பேர் கொண்ட சிறப்பு அவசர திருத்த பணிகளை மேற்கொள்ள குழுவையும் தமிழக வெற்றிக் கழகம் நியமித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.